இந்தியாவினுடைய இரும்பு மனிதர்னு அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினமா கொண்டாடணும் அப்படின்னு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014 அறிமுகப்படுத்தினாரு. அந்த ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதியும் தேசிய ஒற்றுமை தினமா கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150 பிறந்த நாளான இந்த வருடம் கூட குஜராத்ல கலை நிகழ்ச்சிகள், இதற்காக கலை நிகழ்ச்சிகள், பேரணிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த தேசிய ஒற்றுமைனா என்ன? முதல்ல தேசிய ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, இது எல்லாவற்றையுமே கடந்து அந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவும் தான் ஒற்றுமை தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த 2014ஆவது ஆண்டுல இருந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேசிய ஒற்றுமையை பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். கடந்த 2009 இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட மத வெறிகளை தூண்டுற மாதிரியான குற்ற சம்பவங்கள் 287 நடந்திருக்கு. ஆனா இந்த 287ல 90% அதிகமான குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது புள்ளி விவரத்தின் மூலியமா நமக்கு தெரிய வருது. 2014 இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மதவெறி கலவரத்தினால, மதவெறியை தூண்டினதுனால 99 பேர் இறந்து போயிருக்காங்க, 703 பேர் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. 2017 இருந்து 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 2900 மதவெறியை தூண்டக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகமே ஒப்புக்கொண்டிருக்கு. 2023ல 32 மதவெறி சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அதுவே 2024 59 சம்பவமா, அதாவது கிட்டத்தட்ட 86% அதிகரிச்சிருக்கு. 2024ல மட்டும் மதவெறி வன்முறைகள்ல கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல 10 பேர் இஸ்லாமியர்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெறுப்பு பேச்சு. இந்தியாவில் அதிக அளவில் சிறுபான்மையினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக வலதுசாரிகளால் வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்படுது அப்படிங்கிறத ஆய்வு முடிவுகளின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கடந்த 2023ஆவது ஆண்டில் 668 வெறுப்பு பேச்சுக்களாக இருந்தது. 2024ஆவது ஆண்டில் ஒரே வருஷத்தில் 1165 வெறுப்பு பேச்சுக்களாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 74.4% வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது ஒரே வருடத்துல அதிகமாயிருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், பட்டியலின மக்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இவங்க மேல அதிக அளவுல வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்படுது அப்படிங்கிறது நமக்கு ஆய்வின் மூலியமா தெரிய வந்திருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்களும் RSSஐ சேர்ந்தவங்களும் தான் அதிக அளவுக்கு வெறுப்பு பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிறதும் ஆய்வின் மூலியமா தெரிய வந்திருக்கு. இதுல 79.9% வெறுப்பு பேச்சுக்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதும் ஆய்வின் மூலியமா தெரிய வந்துச்சு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடியே கிட்டத்தட்ட 67 முறை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் ஆய்வு முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. கடந்த 2024 தேர்தல் பிரச்சாரத்துல கூட இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் அப்படின்னு சொன்னது, அதிக அளவுல குழந்தைகளை பெற்றுக்கொள்றவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை இந்த நாட்டினுடைய பிரதமரே அதிகமா பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஆய்வின் மூலியமா நமக்கு தெரிய வந்துச்சு. அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களினுடைய வீடுகளை இடித்து தள்ளக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குது. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே தொடர்ந்து ஆணையிட்டதற்கு பிறகு கூட அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீதிமன்ற அவமதிப்பை பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய வீடுகளையும் கடைகளையும் அவங்க சார்ந்த இடங்களையும் அழித்து நொறுக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு, அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதா ஆய்வின் மூலியமா தெரிய வந்திருக்கு. 2022ல இருந்து 23ஆவது ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 1,53,000 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இடம்பெயரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து மதச்சார்பின்மைக்கு எதிரான விஷயங்களையும் நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மசூதிகளுக்கு கீழே கோயில்கள் இருந்தது அப்படின்னு வதந்திகளை பரப்பி வேண்டுமென்றே மத வெறியை தூண்டிவிடக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாட புத்தகங்கள்ல முகலாயர்களினுடைய அந்த வரலாற்றை குறைக்கிறது, வரலாறுகளை திரித்து சொல்றது, மாணவர்கள் கிட்ட வேண்டுமென்றே
இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை புகுத்தக்கூடிய வேலை, ஹிந்தியை திணிக்கக்கூடிய வேலை, அது மட்டும் இல்லாம மத வெறியை தூண்டுற மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யறது. அடுத்ததா குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அந்நியர்களா காட்டக்கூடிய வேலையை செய்யறது, அவர்களை இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளை செய்யறது. மணிப்பூர்ல கிட்டத்தட்ட கடந்த 2023ஆவது ஆண்டுல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் மேல தேவையில்லாத மத வன்முறையை தூண்டிவிட்டு, மத வெறியை தூண்டிவிட்டு, அங்கு கலவரங்களை உண்டு பண்ணி, பாலியல் வன்கொடுமை, கொலைகள், கொள்ளைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான துயர சம்பவங்களை மணிப்பூர்ல நடக்க வச்சது. இப்படி தொடர்ந்து கடந்த 2014 இருந்து 2025 இந்த நிமிடம் வரைக்கும் எக்கச்சக்கமான மத வெறிகளை தூண்டக்கூடிய வேலைகளையும் மத வன்முறைகளை தூண்டக்கூடிய வேலைகளையும் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏஐ தொழில்நுட்பத்தையே இந்த வலதுசாரி அமைப்புகள் தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆய்வு முடிவுகளை கூட நம்ம வீடியோல பார்க்க தான் செஞ்சோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் தவறான பொய்யான வீடியோக்களை பரப்பி அதன் மூலியமா மதவெறியை தூண்டக்கூடிய வேலைகளையும் பார்க்குறாங்க. உணவு அரசியல் அப்படிங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாட்டு அரசியலை பண்ணி மாட்டுக்கறியை உணவாக உண்ணக்கூடியவர்களை அவங்கள இந்த நாட்டிற்கு எதிரானவர்களா மாற்றி அவங்க மேல தேவையில்லாத பழியை தூக்கி போடுறது, இது மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாலே அடித்து கொலை பண்றது, இந்த மாதிரியான சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா நியாயமா இந்த தேச ஒற்றுமை தினத்தை கொண்டாடக்கூடிய எந்த தகுதியுமே இந்த நாட்டில் ஆளக்கூடிய பாஜக அரசுக்கோ RSSக்கோ இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கோ சற்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.